தூத்துக்குடி மாவட்டம் கீழப்புளியங்காய் கிராமத்தை சேர்ந்தவர் காளிமுத்து. இவருக்கு திருமணமாகி 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் காளிமுத்து கடந்த ஒரு வாரமாக மார்த்தாண்ட நகரில் தங்கியிருந்து தினக்கூலி வேலை செய்து வந்துள்ளார். அப்போது நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய அவரை திடீரென வாழைத் தோட்டத்தில் மறைந்திருந்த கும்பல் வழிமறித்து தாக்கியுள்ளது. அப்போது காளிமுத்து தப்பிக்க முயன்றபோது அந்த கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளது. இதில் காளிமுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் காளிமுத்துவின் உடலை கைப்பற்றி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த ராமதண்டலம் பகுதியில் 15 பெண்களை உறுப்பினர்களாக கொண்ட அள்ளி மகளிர் குழு இயங்கி வருகிறது. இந்த குழுவிற்கு மாதந்தோறும் சந்தா தொகை கட்ட வேண்டும். இதில் ராமதண்டலம் பகுதியை சேர்ந்த பவித்ரா மற்றும் அவரது அம்மா காஞ்சனா ஆகிய இருவரும் உறுப்பினராக உள்ளனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பணம் கட்ட சென்றபோது தங்கமணி என்ற உறுப்பினர் சந்தா கட்டாததால் அவர் கட்டினால் மட்டுமே பணம் பகிர்ந்தளிக்கப்படும் என குழு தலைவி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர்கள் தங்கமணியை கேட்டபோது சந்தா தொகையை கட்ட முடியாது என தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் தங்கமணியின் மகன் காஞ்சனாவை அட்டையாலும் கம்பியாலும் தாக்கியுள்ளார். இந்த நிலையில் தங்கமணியின் மகன் மீது காஞ்சனா மகள் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். சிகிச்சை பெற்று வந்திருந்தாங்க. புல்ரம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் விசாரணை பண்ணாங்க. விசாரணை டயர்ல கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போனாங்க. எடுத்துன்னு போயிட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எலும்பு உடஞ்சி இருக்கு, தலையில ரத்தம் கட்டி இருக்கு. அவங்க மேல கம்ப்ளைண்ட் போடுறோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டாங்களா கண்டி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதை குறித்து நாங்க சேகர் எஸ்ஐ என்றவர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே, இது வரைக்கும் என்ன சார் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க சொல்லி கேட்டதுக்கு எஃப்ஐஆர் அவங்க மேல போட்டாச்சு, இவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும், இதுக்கு மேல என்னமா பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. இது சம்மந்தமாக நாங்க பெரிய அதிகாரி எஸ்பி சாரை பார்க்க வந்தோம். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பற்றி நாங்கள் ஒரு புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்ததன் பெயரில் இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குமாறு குடிக்க சொல்லி எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த அங்குச்செட்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் வீரபாண்டியன். இவரது மகள் ஜாஸ்மின் அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு கோடை விடுமுறையில் இருந்துள்ளார். இந்த நிலையில் தேர்வு முடிவுகள் மே 10 அன்று வெளியான நிலையில் மாணவி ஜாஸ்மின் 500க்கு 212 மதிப்பெண் பெற்றுள்ளார். இந்நிலையில் மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதி மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்த மாணவி வீட்டில் வைத்திருந்த எலி பேஸ்டை எடுத்து சாப்பிட்டுள்ளார். உடனடியாக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து புதுப்பேட்டை காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. சென்னையிலிருந்து அரசு பேருந்து ஒன்று காரைக்கால் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் கடலூர் ரெட்டிச்சாவடி அடுத்த கரிக்கன் நகர் அருகே திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதியது. விபத்துக்குள்ளான பேருந்து மீது பின்னால் வந்த ஆம்னி பேருந்தும் மோதியது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அலறியடித்தனர். இந்த விபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உலக புகழ்பெற்ற 126வது மலர் கண்காட்சி துவங்கியுள்ளது. மேலும் 19வது ரோஜா கண்காட்சியும் நடைபெறுகிறது. தற்போது வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்த வண்ணம் உள்ளனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு சேவ் த வைல்ட் லைஃப் என்ற தலைப்பில் வனவிலங்குகளின் உருவங்கள் 1 லட்சம் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.